வணக்கம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது என்ன அப்படின்னா, லாஸ்ட் 10 இயர்ஸ் டிஎன்பிஎஸ்சி ஒரிஜினல் கொஸ்டின்ல நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ் அப்படிங்கிற டாபிக்ல கேட்கப்பட்ட கேள்விகளை தான் நம்ம பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ முழுசா பாருங்க, ஸ்கிரிப்ட் பண்ணாதீங்க. இந்த நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ் அப்படிங்கிற டாபிக்ல இருந்து ஒரு கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, லெகுமினஸ் தாவரங்களில் சேமிக்கப்படும் புரத அமைவு எது அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கறாங்க. லெகுமினஸ் தாவரங்களில் சேமிக்கப்படும் புரத அமைவு எது அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கறாங்க. குளோபுலின் அப்படின்னு நம்ம சொல்ல தெரியணும். அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, கூட்டுயிரி முறையில் நைட்ரஜனை நிலைப்படுத்தும் சவுக்கு மர வேர் முடிச்சுகளில் உள்ள நுண்ணுயிரி. கூட்டுயிரி முறையில் நைட்ரஜனை நிலைப்படுத்தும் சவுக்கு மர வேர் முடிச்சுகளில் உள்ள நுண்ணுயிரி எது அப்படின்னா பரங்கியா. அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, தாவர வளர்ச்சிக்கு பயன்படுத்தப்படும் நுண்சத்து. தாவர வளர்ச்சிக்கு பயன்படுத்தப்படும் நுண்சத்து எது அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறாங்க. துத்தநாகம் அப்படின்னு நம்மளுக்கு சொல்ல தெரியணும். துத்தநாகம் அப்படின்னா ஜிங்க் அப்படிங்கிற மாதிரி பேரு. ஜிங்கோடைய அட்டாமிக் நம்பர் என்ன அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஜிங்கோடைய தாது என்ன அப்படின்னா சின்ன பார். ஓகேவா? ஜிங்கோட தாது என்னது? சின்ன பார். லெட்டோட தாது என்ன அப்படிங்கறது கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதே போல அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஒரு முக்கியமான கொஸ்டின், வேறு முடிச்சுகள் உருவாகும் பொழுது வேறு முனைகளில் சுரக்கும் ஹார்மோன் இது. வேறு முடிச்சுகள் உருவாகும் போது வேறு முனைகளில் சுரக்கும் ஹார்மோன் இது அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கறாங்க. ஆக்சின் அப்படிங்கிற மாதிரி சொல்ல தெரியணும். அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஒரு மேட்ச் ஃபாலோவிங் நம்ம அதை மேட்ச் பண்ணி சொல்றேன் நானு. கார்போஹைட்ரேட் அப்படின்னா சுவாச தள பொருட்கள். கார்போஹைட்ரேட் என்னது? சுவாச தள பொருட்கள். அடுத்து O2 எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. O2 அப்படின்னா ஆக்சிஜன் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். O2ங்கிறது காற்று சுவாசத்துல தான் நம்ம எடுத்துக்கிறோம். இப்ப நம்ம இருக்கோம் அப்படின்னா ஆக்சிஜனும் எடுத்துக்கிறோம், கார்பன் டை ஆக்சைடு வெளியில விடுறோம். ஓகேங்களா? நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? ஆக்சிஜன் எடுத்துக்கிறோம், கார்பன் டை ஆக்சைடு வெளியில விடுறோம். அதே போல தாவரங்கள் ஆக்சிஜனை சுவாசிக்குமா, கார்பன் டை ஆக்சைடு சுவாசிக்குமா அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் அப்படின்னா, காற்று சுவாசத்தில் உருவாகும் பொருள் என்னன்னு கேக்குறாங்க. H2O. காற்று சுவாசத்தில் உருவாகிற பொருள் எது அப்படின்னா H2O. H2O என்ன நம்மளுக்கு தெரியும்? நீர். அடுத்து காற்றுல சுவாசத்துல என்ன உருவாகும் அப்படின்னா எத்தனால். காற்றுல சுவாசத்துல என்ன உருவாகும் அப்படின்னா எத்தனால். அடுத்து ஒரு மேட்ச் ஃபாலோயிங் கொடுத்திருக்காங்க. விட்டமின்ஸ் கொடுத்திருக்காங்க. விட்டமின் B1, B5, B6, விட்டமின் D அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்திருக்காங்க. இங்க ஒரு டிசீஸ் கொடுத்திருக்காங்க. எப்படி நம்ம ஈஸியா மேட்ச் பண்ணி இதை எப்படி ஷார்ட்கட்ல சொல்லலாம் அப்படின்னா, விட்டமின் B1 அப்படின்னா பெரி பெரி டிசீஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க. விட்டமின் B1 என்னது? பெரி பெரி டிசீஸ். விட்டமின் B5 அப்படின்னா பெல்லகரா. B5 அப்படின்னா பெல்லகரா. அடுத்து விட்டமின் B12 அப்படின்னா ரத்த சோகை. விட்டமின் B12 அப்படின்னா என்னது? ரத்த சோகை. விட்டமின் D அப்படின்னா என்ன அப்படின்னா ஆஸ்டியோ மலேசியா. விட்டமின் D என்னது? ஆஸ்டியோ மலேசியா அப்படிங்கிற நான் கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்லுங்க பார்ப்போம். நீரில கரைகிற வைட்டமின் எது? கொழுப்புல கரைகிற வைட்டமின் எது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். நீரில கரைகிற வைட்டமின் எது அப்படின்னா BC. அதாவது விட்டமின் B-யும் C-யும் நீர்ல கரையும். கொழுப்புல கரைகிற வைட்டமின் எது அப்படின்னா விட்டமின் A, விட்டமின் D, விட்டமின் E, விட்டமின் K. ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். கொழுப்பை அடக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது கொழுப்புல கரைகிற வைட்டமின்னா ADEK. இத கொழுப்புல அடக்க அப்படிங்கிற மாதிரி படிச்சுக்க வேண்டியதான். அதாவது கொழுப்புல கரைகிற வைட்டமின் எது அப்படின்னா ADEK. கொழுப்பை அடக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, விட்டமின் ஏவோட சயின்டிபிக் நம்பர் என்னன்னு கேட்பாங்க. ரெட்டினால். இப்ப கேட்டிருக்காங்கல்ல, விட்டமின் ஏவோட குறைபாடு நோய் எது அப்படின்னா மாலைக்கண் நோய். அதே போல விட்டமின் B1 அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. விட்டமின் B6 என்னன்னு கேட்பாங்க. விட்டமின் B12 என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்வி கேட்பாங்க. அதெல்லாம் நான் சொல்றேன். அடுத்த கிளாஸ்ல நான் உங்களுக்கு இதை பத்தி தெளிவா ஒரு வீடியோ நான் போடுறேன். பார்ப்போம். வெப்ப அதிர்ச்சி புரதம் முதலில் எதில் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறாங்க. வெப்ப அதிர்ச்சி புரதம் பின்னொற்றில் எதில் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க. ட்ரைசோஃபைலா மெனகாட்டர். ட்ரைசோஃபைலா மெனகாட்டர் அப்படிங்கிற மாதிரி பேரு. அந்த வீடியோ நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா, லாஸ்ட் 10 இயர்ஸ் டிஎன்பிஎஸ்சி ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர்ல இந்த நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ் அந்த டாபிக்ல கேட்கப்பட்ட கேள்விகளை பார்த்தாச்சு. சோ நம்மளுடைய சேனல்ல இது போல டெய்லியும் டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை கேட்டதை டிஸ்கஸ் பண்ணி அது சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். சோ இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.